ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேச்சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வானலில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டையை போட்டு வதக்கிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் முட்டையை நல்லா உடைச்சி ஊற்றி நல்லா பரட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இதில் சேர்க்கணும். நம்ம வேணும்னா ஸ்வீட் கார்ன், ப்ரக்கோலி, மஷ்ரூம் இது கூட சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்த காய்கறி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம காய்கறி போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். வேறு எந்த தூளுமே சேர்க்கலை, இது மட்டுமே போதும். காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சேமியா அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஒரு பாக்கெட் சேமியா தான் செய்கிறேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை போடுறேன், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இந்த மாதிரி கொதிக்கும்போது போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க, ஏன்னா ரொம்ப கொதிச்சதுன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ சிம் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா இது கூட நான் குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் குடமிளகாயை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்ந்தீங்கன்னா அது ரொம்ப வெந்து போய் அது டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நான் லாஸ்ட்டாக குடமிளகா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த சேமியா வெந்துடும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.